செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி சற்று உணர்வு பூர்வமான செய்தி. உனக்கும் உன் குலதெய்வத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பை உனக்கு தெரியப்படுத்த போகின்ற செய்தி. அதனால் இந்த செய்தியினை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உன் அம்மாவிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை நான் பேசி முடிக்கும் தருவாயில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? என் பிள்ளையே, தம் அம்மா நம் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை நிச்சயமாக சில காலங்களாகவே நமக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்றாள் என்று நம்பிய என் பிள்ளைகள் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள். என்னுடைய அன்பை ஒருபோதும் பெறாமல் சென்று விட மாட்டார்கள். உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்துதான் நாம் வாழ்க்கையில் நம் குலதெய்வம் என்ன என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். குலதெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் நீ இங்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். குலதெய்வத்தை நமக்கு துணையாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் தோற்றுவிட மாட்டார்கள். அம்மா சொல்வது சத்தியம். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமானது இப்போது சந்தோஷத்தில் உன் முன்னால் வந்து நிற்கவில்லை. உன் குலதெய்வம் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய கண்ணீரை துடைக்க நீதான் செல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். என்ன என்று. அதனால் இந்த நேரத்தில் உன் குலதெய்வத்தின் கண்ணீரை துடைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அது உன்னுடைய கடமையும் அல்லவா? உனக்காக இருக்கின்ற உன் குலதெய்வத்தை நீ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு எதற்காக இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் என்பதற்காக காரணத்தை தெரிந்து கொண்டு நிச்சயமாக அவர்களின் மனதினை நீ சந்தோஷப்படுத்திவிடு. இல்லை என்றால் இது மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும் போதே நீ உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன் அம்மா உன் குலதெய்வத்திடம் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த அம்மா உன் குலதெய்வத்திடம் உத்தரவை கேட்க வேண்டுமல்லவா? உன் குலதெய்வமானது எந்த எண்ணத்தை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையில் இப்போது இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கிறது. இதை தீர்க்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி அவரிடத்தில் கேட்க வேண்டியது அவசியம் அல்லவா? அப்படி உன் குலதெய்வத்தை நான் காண சென்றவுடன் உன் பெயரை நான் சொன்னதும் இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டதும் உன்னுடைய குலதெய்வம் அங்கே கண்ணீர் வடித்தது. உன் குலதெய்வம் கண்ணீர் வடித்தவுடன் இந்த அம்மாவின் மனது தாங்குமா? என்ன சூழ்நிலை வந்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள அவரிடம் கேட்டபோதுதான் நான் புரிந்து கொண்டேன். உன் குலதெய்வத்தின் மன வருத்தத்திற்கு காரணம் என்ன? அவர்கள் சிந்திய கண்ணீருக்கு என்னென்னவென்று என் பிள்ளை ஒரு தெய்வத்திடம் உன் பெயரை சொன்னவுடன் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் கசிகிறது என்றால் எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அவர்களின் மனம் எதற்காக கலங்கியது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் இருந்தால் தெய்வம் தீர்த்து கொடுக்க வேண்டும். அதற்கு மாறாக கண்ணீர் வடிக்குமா? அது கிடையவே கிடையாது.
அதனால் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் தெய்வம் எந்நாளும் நின்று அதனை கேள்வி கேட்டு உன் கஷ்டங்களை நிச்சயமாக தீர்த்து கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக கண்ணீர் வடித்ததற்கு என்ன காரணம் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைக்கு காரணம் நீதான். உன் குலதெய்வம் கண்ணீர் வடிப்பதற்கு நீதான் காரணம். அப்படி என்ன நடந்தது என்று என் குழந்தை நடந்ததை நான் சொல்கின்றேன். யாரோ ஒருவருக்கு ஏற்பட்ட மனசாபத்துக்காக உன் குலதெய்வத்தை நீ காண செல்லாமல் இருக்கின்றாயா? சில காலமாக உன் குலதெய்வத்தை நீ காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். இது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய மனதில் நீங்காத வடுவாக மாறிவிட்டது. நாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் எப்போதுமே நாம் பிள்ளைகள் இவர்களை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மன நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இப்போது நம்மை காணாமல் இருந்து விட்டதே. ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் நம்மை நினைக்காமல் இருந்ததில்லை. ஒரு நொடி பொழுதேனும் இவர்கள் நம்மை பற்றி யோசிக்காமல் நம்மை காண வராமலும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போது எல்லா விஷயங்களையும் மறந்து இந்த மனிதர்கள் செய்த சூழ்ச்சிக்குள் சிக்கிக்கொண்டு என் பிள்ளை நீ என்னை காண வராமல் இருக்கலாமா? நான் என் பிள்ளையை தேடுவேன் அல்லவா, என்ன தெரியாதா? எப்படி என் குழந்தை என் மீது அன்பு வைத்திருக்கின்றோ அதை விட பல மடங்கு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு உண்மையான அன்பினை என் பிள்ளையின் மீது நான் வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் குழந்தை சூழ்நிலையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா? உனக்கு உன் குலதெய்வம் முக்கியமான தெய்வம். அவர்கள் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு இல்லை என்பதை நீ நன்கு அறிந்த பிறகு எதற்காகவும் நீ வருத்தப்பட்டு நிற்க கூடாதல்லவா? எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்க கூடாதல்லவா? இனிமேல் இதையெல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை நீ என்னவென்று தெரிந்து எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட எப்போதும் வேண்டுமல்லவா? யார் என்ன சொன்னாலும், யார் உன்னை எப்படி நடத்திட்டாலும் பரவாயில்லை. பகைக்கலாமா? தெய்வத்தின் மீது நீ கோபம் கொள்ளலாமா? நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? இவர்கள் பேசுவதையும் நம்மை ஒதுக்கி வைப்பதையும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நம் குலதெய்வம் வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நமக்கு எந்த நல்லதையும் செய்யவில்லையே. இப்படி அவமானப்படுத்துகின்ற நேரம் அதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பார்கள் மட்டுமல்ல, நாம் கண்களில் வருகின்ற கண்ணீர் துளிகளையும் இவர்கள் நிறுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். உன்னுடைய வருத்தம் எனக்கு புரிகின்றது. உன்னுடைய வருத்தம் என்னவென்றும் நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக தர நினைப்பதும் என்ன என்பதை நீ சரியாக உணர்ந்திட்ட பிறகு வேண்டுமல்லவா? இந்த அம்மா உனக்காக என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாய். ஆனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து என்னவென்று உணர முடியும். பல்வேறு கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ தூக்கி தூக்கி சுமைக்கின்றாய். ஏற்கனவே உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி உன் குலதெய்வம் அங்கே பல முக்கிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் நீ உன் மனதை போட்டு
போட்டி களம் என்று செய்யக்கூடாது. தெய்வத்தின் மீது கொண்ட அன்பை நம்மையே காப்பாற்றும் என்ற எண்ணம் கொண்டு எப்போதும் இருந்துவிட்டால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கும். உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக கிடைக்கும். இனி உன் குலதெய்வம் ஒருபோதும் மன வருத்தம் கூடாது. இவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு உன்னிடம்தான் விஷயம் இருக்கின்றது. உன் கைகளில்தான் எல்லாம் இருக்கின்றது. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தை தேடி செல். உன் குலதெய்வத்தை வணங்கு. நிச்சயமாக அவர்களை மனதார நினைத்துக்கொள். அவர்களின் நேரிடம் சென்று பார்க்கக்கூடிய தொலைவில் அவர்கள் இல்லை என்றால் அவர்களை நீ இருக்கின்ற இடத்திலேயே வரவழைக்க நீ நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ சரியாக கற்றுக்கொள். என்ன நடந்தது, எது நடந்தது என்று யோசிக்க முடியாமல் தவிக்கின்ற நேரம் நம் குலதெய்வத்தின் மீது நாம் ஒருபோதும் வருத்தம் செல்லக்கூடாது. அவர்கள் எப்போதுமே உனக்காக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கஷ்டத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு பல நன்மைகளை கொடுப்பார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இந்த நேரம், இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல மகிழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை என் குழந்தை நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய். எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு வந்துவிட்ட பிறகு உன் குலதெய்வம் இதை அதை கொடுத்தது என்று நீ சொல்வாய் அல்லவா? அதே நேரத்தில் உன் குலதெய்வத்தின் களங்கத்திற்கு நீ காரணமாகிவிடக் கூடாது என்பதையும் புரிந்து கொள். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கினாய் அல்லவா? ஆனால் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு எப்போதும் பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.